Hi, welcome to another episode of PR Cricket Chat. Backdropல வந்து வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ் பேக்ட்ராப் இருக்கு. ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஆஃப்டர் த வேர்ல்ட் கப். இந்தியா ஆக்சுவலி ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் ஸ்குவாட் போயிட்டு இருக்கு. போயிருக்காங்க ஸ்ரீலங்காவுக்கு. எக்ஸப்ட் பும்ரா, ஃபுல் ஸ்ட்ரென்த் டீம் இது. ரோஹித் அண்ட் கோலி அஃப்கோர்ஸ் ரிட்டையர்ட். ஃபுல் ஸ்ட்ரென்த் டீம் இது. ஸோ ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஃபார் ஸ்கை எஸ் கேப்டன், ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஃபார் கம்பீர் எஸ் கோச். ஸோ இந்த சீரீஸ்ல நம்ம இந்தியாவுக்கு என்ன என்ன இந்தியா கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? ஸ்கையோட கேப்டன்சி டெஃபினட்டா பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. கம்பீரோட இன்ஃப்ளூயன்ஸ், இன்ஃபேக்ட் கம்பீர் இஸ் நாட் பீன் அ கோச், அவர் ஒரு மென்டாரா தான் இருந்திருக்காரு. எல்எஸ்ஜி கூட, கேகேஆர் கூட. அவரு அதே ஸ்டைல்ல இந்தியன் டீம் மாறுமா? ஒரே ஒரு விஷயம் கம்பீர் கிட்ட என்ன கொஞ்சம் பயமா இருந்ததுன்னா, அவர் ஏதோ ஒரு இன்டர்வியூல சொன்னார், நான் அவ்வளோ டேட்டா நம்புறது இல்லைன்னு. அது எவ்வளவு தூரம் கரெக்ட்னு தெரியல. ஏன்னா இது பயங்கர டேட்டா ட்ரிவன் கேம் ஆயிடுச்சு கிரிக்கெட். ஸோ பேட்ஸ்மேன் ஓட வீக்னஸ், பவுலரோட வீக்னஸ், எங்க போடுறாங்க, எந்த சைட் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அண்ட் நிறைய மேட்சஸ்ல நம்ம பார்த்துருக்கோம், இந்த மேட்சப்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ ஒரு கோச் நான் டேட்டாவை நம்ப மாட்டேன்னு சொல்றது கொஞ்சம் பயமா இருக்கு. பட் பார்ப்போம், மேபி ஹீல் கம் அரவுண்ட் டேட்டா யூஸ் பண்ணுவாரு. ஸோ கம்பீர், லாட் ஆஃப் ஐஸ் வில் பி ஆன் கம்பீர். ஸ்கை என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ண போறது சுப்மன் கில்ல. ஏன்னா அவர் T20ல சர்டன்டி இல்லை. நான் என்னோட ஷோல நிறைய வாட்டி சொல்லிருக்கேன். ஐ டோன்ட் நோ யாருக்கு ஞாபகம் இருக்கு, யார் இது பார்த்துருக்கீங்கன்னா, வருங்கால கேப்டன் நான் ஒரு 1 இயர் முன்னாடியே சொல்லிட்டேன், சுப்மன் கில் பி வருங்கால கேப்டன்னு. ஸோ இப்போ இதுல வைஸ் கேப்டனா பண்ணி விட்டுருக்காங்க. அண்ட் ஒன் டே டீம்லயும் வைஸ் கேப்டனா பண்ணி விட்டுருக்காங்க. ஏதோ ஒரு ரூமர் இருக்கு தட் டெஸ்ட் டீம்லயும் வைஸ் கேப்டன் ஆயிட போறாருன்னு. ஸோ செலக்டர்ஸ் கிளியரா வந்து கம்பீரோட பேசியிருப்பாங்க, இது மாதிரி ரோஹித்துக்கு அப்புறம் நம்ம கில்ல அந்த பொசிஷனுக்கு எலிவேட் பண்ணலான்னு. பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ அது எப்படி இருக்கும்னு. பட் கில் ஹேஸ் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப். ஏன்னா அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு டேலண்ட்டை உட்காத்தி வச்சு யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் கில்லும் ஓப்பன் பண்ண போறாங்க. அது ஸோ த்ரீ மெயின் டாக்கிங் பாயிண்ட்ஸ்: ஸ்கை, கம்பீர், கில். இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் வாஷிங்டன் சுந்தருக்கு இன்னும் ஒரு சான்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. அண்ட் ஹோப்ஃபுல்லி ரிங்கு சிங்குக்கு 3 கேம் கிடைக்கணும். அதான் நான் ஹோப் பண்றேன். மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, சரித் அசலங்கா அவர் தான் இப்போ கேப்டன். ஸோ குட் ஆல்ரவுண்டர். அண்ட் ஸ்ரீலங்கா பேட்டிங் நல்ல ஸ்ட்ராங்குங்க. குசால் மெண்டஸ், குசால் பெரேரா, பத்தும் நிசங்கா, அசலங்கா, ஷனக்கா எல்லாம் விளையாடுவாங்க. ஸோ ஸ்ரீலங்கா வந்து ஒரு புஷ் ஓவர் கிடையாது. அண்ட் 20 ஓவர் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு இதுதான், இந்த சென்ஸ் தட் மார்ஜின்ஸ் ரொம்ப கிட்ட வருது. இப்போ டெஸ்ட் மேட்ச்னா நீங்க சொல்லலாம் இந்தியா வந்து ஃபேவரட்ஸ், ஒன் டேன்னா ஃபேவரட்ஸ்ன்னு. T20ல எந்த டீமுமே ஃபேவரட் கிடையாதுங்க. எந்த டீம் வேணாலும் எந்த டீமை பீட் பண்ணலாம். அது என்னோட ஸ்ட்ராங் பிலீஃப். ஸோ ஸ்ரீலங்கா ஒரு புஷ் ஓவர் டீம் டெஃபினட்டா கிடையாது. ஸோ பார்க்கணும் எப்படி போயிட்டு இருக்குன்னு. நம்ம ஒன் டே சீரீஸ் ப்ரிவியூ அப்புறம் பண்ணுவோம். இது மெயின்லி T20 தான் ஃபோக்கஸ் பண்றேன்னா. ஸோ ஐ திங்க் அது க்ளோஸ் சீரீஸா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் நிறைய மழை வருது ஸ்ரீலங்கான்னு பேசுறாங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன் டைம், ஜூலை ஆகஸ்ட்ல தான் அங்கே மழை வரும். மழை வரலைன்னா 3 கேம்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இந்த 3 டாக்கிங் பாயிண்ட், அட்லீஸ்ட் நான் இந்த 3 பாயிண்ட் தான் பார்த்துட்டு இருப்பேன். ஸ்கையோட கேப்டன்சி, கில் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்னு, அஃப்கோர்ஸ் கம்பீரோட அப்ரோச். பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிச்சப்பறம் ரிவ்யூக்கு வருவோம். Enjoy the games. Thank you very much for watching another episode of PR Cricket Chat. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷனுக்கு. உங்க சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. பாய்.